Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم سجد وجهي للذي خلقه وشق سمعه وبصره بحوله وقوته رواه أبو داود. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிஹ் தொழுகையை முடித்துவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் தக்குவா உடையவர்களின் பண்புகள் இல்லையா, நம்முடைய இந்த சுய பரிசோதனையை நம்மளை கேட்டுக்கிறோமா இல்லையா, அதில் தக்குவா உள்ளவங்களுடைய பண்புகளாக அல்லாஹ் சொல்றான் பத்தியலா, அந்த ஒவ்வொரு பண்பா நம்ம எடுத்து நம்மள்ட்ட அந்த பண்பு இருக்குதா அப்படின்னு உரசி பார்க்கிறது தான் இந்த உரையுடைய தொடர்ச்சியான செய்தி. தலைப்புக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு அன்பான அறிவிப்பு, வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பள்ளிவாசலுடைய நிர்வாக செலவு, குறிப்பா டீ செலவு இருக்கு பத்தியலா, நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய டீ செலவு ஒரு நாளைக்கு 1500 ரூபா செலவாகுது, டீ மட்டுமே. அப்ப ஒரு நாளைக்கு 1500 ரூபா அப்படின்னு சொன்னா 30 நாளைக்கு 45,000 ரூபாய் இல்ல, இது மாதிரி இருந்தா தான் 1500 ரூபா. இந்த ஒத்தப்படையெல்லாம் கூட்ட டபுள் ட்ரிபிளா வரும் பத்தியலா, அப்ப என்ன ஆயிரும், இன்னும் ஜாஸ்தியா போயிடும். அதனால நீங்க அதை மனசுல வச்சு, எங்களுக்கு பொருளாதார உதவி தேவைப்படுது, வாலி கொண்டு வருவாங்க இல்லையா மேராஜி, வாலி இன்ஷா அல்லாஹ் கொண்டு வருவாங்க, தாராளமாக அல்லாஹ்வுடைய பாதையில் உதவி செய்யுங்க அப்படின்ட்டு உங்கள்கிட்ட அன்பா கேட்டுக்கிட்டு, அது மாதிரி என் அருமை தாய்மார்களே சகோதரிகளே, கீழே இருக்கக்கூடிய உங்கள்கிட்டையும் வாலி ஏந்தி கொண்டு வருவாங்க. நீங்களும் அல்லாஹ்வுக்காக தாராளமாக உதவி செய்யுங்க. நீங்க ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள்கிட்ட சதக்கா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சஹாபிய பெண்கள் என்ன பண்ணாங்க, கையில உள்ள மோதிரத்தை கழட்டி போட்டாங்க, வலையில கிளட்டி போட்டாங்க, கம்மல் தோட்டை கிளட்டி போட்டாங்க அப்படிலாம் ஹதீஸ் வருது. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நீங்களும் போடுங்க. நான் இன்ஷா அல்லாஹ் பயான் முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து பார்ப்பேன், சரியா, எத்தனை கிராம் இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஹைர், விஷயத்துக்கு வர்றேன். என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, இன்றைய தக்குவா அது தக்குவா உடையவர்களின் பண்புகள். இதுல தக்குவா உடையவர்கள் அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால் சமிஅனா வ அதானா என்று கட்டுப்படுவார்கள். நம்ம வாழ்க்கையில உரசி பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை வருகிறது. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள், அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் பிரச்சனைகள், அது மாதிரி ஒரு கடை நிர்வாக முதலாளி தொழிலாளிகளுக்கு மத்தியில பிரச்சனை, ஒரு ஜமாத்து ஒரு நிர்வாக ஒரு இயக்கங்களுக்கு மத்தியில் பிரச்சனை. இப்படியெல்லாம் பிரச்சனை வருகிற போது அந்த சம்பந்தப்பட்டவர்கள் குர்ஆன் ஹதீஸை சொன்னால் அப்படியே கேட்கிறாங்களா, கட்டுப்படுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி கட்டுப்படுறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம், அவர்கள் இறையச்சம் உடையவர்கள். அப்படி கட்டுப்படவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம், இறையச்சம் இல்லாதவர்கள். அவங்களுடைய தாடி உடைய அளவை நீங்கள் பார்க்க கூடாது, அவங்களுடைய ஜிப்பாவை பார்க்க கூடாது, ஆடையை பார்க்க கூடாது. என்ன பார்க்கணும், குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லப்பட்டால் கட்டுப்படுறாங்களா கட்டுப்பட மாட்டுக்கிறாங்களா. கட்டுப்பட்டால் இறையச்சம் உள்ளவர்கள், கட்டுப்படவில்லை என்று சொன்னால் இறையச்சம் இல்லாதவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன்ல நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறா. சூரத்துல் பக்கராவுடைய 185வது ஆயத்து, அதுல இறையச்சம் உள்ளவர்களை பொறுத்தவரை, சஹாபாக்களை பொறுத்தவரை, சொர்க்கவாசிகளை பொறுத்தவரை
அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள் வகாலு சமிஅனா வ அதஅனா, நாங்கள் கேட்டோம் அப்புறம் என்ன கட்டுப்பட்டு விட்டோம் என்று வெறுமனை கேட்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவர்கள் கட்டுப்படுவார்கள், அவர்களே இறையச்சமுடையவர்கள் என்று ஒரு வசனம் பேசுகிறது. இன்னொரு வசனத்தில் சூரத்து நூர் என்று சொல்லக்கூடிய 24வது அத்தியாயத்தின் 51வது வசனத்தில் இறையச்சம் உடையவர்கள் பிளஸ் உண்மையான ஈமான் உடையவர்கள் யார் என்று சொன்னால், இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு சமிஅனா வ அதஅனா வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உண்மையான மூமின்கள், உண்மையான ஈமான் கொண்டவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள் யார் என்று சொன்னால், அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகளோ பிரச்சனைகளோ வந்துவிட்டால் அவங்கள்ட்ட சொல்லுவாங்களா, இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் வந்து விடுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை கேட்போம், ரசூல்லா என்ன சொல்றாங்களோ அதை கேட்போம், அதுக்கு கட்டுப்படுவோம் என்று சொல்லப்பட்டால் அந்த இறையச்சம் உடையவர்கள், அந்த உண்மையான ஈமான உடையவர்கள் சொல்வார்கள் சமிஅனா வ அதஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்களே இம்மை மறுமையின் வெற்றிக்குரியவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, இந்த பண்பு நம்மள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிற என்ன செய்யணும், நம்ம யோசிச்சு பார்க்கணும். சஹாபாக்களை பொறுத்தவரை ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அல்லாஹ் சொல்லிட்டானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்களா, அப்படி என்ன பண்ணாங்க, கட்டுப்பட்டாங்க. உதாரணமாக அவங்க சாதாரண விஷயம் சாப்பிடுறாங்க பத்தியலா, இந்த சாப்பிடக்கூடிய விஷயத்தை பற்றி இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 2092வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. ஒரு சஹாபி, தையல் தைக்கக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க ரசூலுல்லாஹ்வை ஒரு விருந்துக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் பின் மாலிக்கையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த விருந்துக்கு போறாங்க. விருந்துக்கு போனா அந்த விருந்தில் என்ன வைக்கப்பட்டிருக்க என்று சொன்னால், ரொட்டி, அந்த ரொட்டி குழம்போடு சேர்த்து சொரக்கா போட்ட குழம்பு, அதுல கொஞ்சம் கறி. சரியா, விருந்தில் என்ன கறி, சொரக்கா, ரொட்டி, இந்த மூன்றும் கலந்ததாக ஒரு உணவு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வைக்கப்பட்ட உடனேயுமே ரசூலுல் நம்மெல்லாம் ரொட்டி கறி சொரக்கா இந்த மூணு பேரையும் சாக்கேன் தேடி தேடி பார்த்து எதை சாப்பிடுவோம், கறியை சாப்பிடுவோமா இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த சொரக்காயை தேடி பார்த்து என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. அந்த சொரக்காயை விரும்பி தேடி பார்த்து சாப்பிட்டாங்கல்ல, அதை யார் பார்க்கிறது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க. பார்த்துவிட்டு சொல்றாங்க, ஃபலம் அஸல் அஜிது துபாப மின் யௌமைதின் உஹிப்பு துபாப மின் யௌமைதின், நான் அதற்கு பிறகிலிருந்து எதை விரும்ப ஆரம்பித்து விட்டேன், சொரக்காயை நான் விரும்ப ஆரம்பிச்சேன். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்றதுல சொரக்காவை விரும்பி சாப்பிட்டாங்கல்ல, தேடி தேடி எடுத்தாங்கல்ல, அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில நான் சொரக்காவை விரும்பி என்ன பண்ணேன், தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் என்ற இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே யோசிச்சு பாருங்க. அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒண்ணு பிடிக்குது, அது அப்படியே இவங்களும் பிடிச்சதாக எடுத்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா, இதான் சஹாபாக்கள். இதான் என்ன செய்யறது, சமிஅனா வ அதஅனா. தண்ணி குடிக்கிறவங்க பத்தியலா, அதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் 2028வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை குடிக்க வாயில வச்சா ஒரே மூச்சில் என்ன செய்ய மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. எத்தனை மூச்சில் குடிப்பாங்க, 3 மூச்சுகளில் குடிப்பார்கள். ஹதீஸ் வருதா இல்லையா? அப்ப அனஸ் பின் மாலிக் அதே சஹாபி சொல்றாங்க, எப்ப ரசூலுல்லாஹ்வை நான் இப்படி பார்த்தனோ அதுக்கு பிறகு என்ன பண்ண, என் வாழ்க்கையில 3 மூச்சுகள்ல தான் நான் தண்ணியை குடிப்பேன் அப்படின்னு இந்த சஹாபி சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி மலஜலம் கழிக்கிறோம் இல்லையா, இந்த மலஜலம் கழிக்கும் போது உங்களுக்கு தெரியும், கிபிலா திசையை முன்னோக்கி
பின்னோக்கி இருக்கக்கூடாது. ஹதீஸ் இல்லையா? இந்த ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 394 3000 இல்லை 394வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. பிரபலியமான சஹாபி அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலஜலம் கழிக்கும் போது கிபிலாத்தை செய்ய முன்னோக்கி பின்னோக்கி இருக்காதியே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க ஷாம் நாட்டுக்கு போனோம், சிரியா நாட்டுக்கு போனோம். அந்த நாட்டுல அந்த பாத்ரூம் கட்டப்பட்டிருக்கு பத்தியலா, எப்படித்தான் இருந்துச்சு? கிபிலாத்தி செய்ய நோக்கி முன்னோக்கி பின்னோக்கி அப்படித்தான் இருக்குது. அந்த கிபிலாத்தி செய்ய நோக்கி தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால், நாங்க அந்த கட்டப்பட்ட திசை இருக்கிறதே அந்த திசையில் இல்லாமல் வேறு திசையில் மாறி உட்கார்ந்துக்கிட்டோம். ஏன்னா கிபிலா திசையை முன்னோக்கி பின்னோக்கி இருக்கக்கூடாது பத்தியாலா. அதெல்லாம் எப்படி இருந்தாங்கிறது யாருக்கும் தெரியாது. அதானே பாத்ரூமுக்குள்ள இருக்குது, எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனா யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அல்லாஹ்வுடைய பயம், அந்த அல்லாஹ்வுடைய அச்சம். நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால், அப்படியே திரும்பி உட்கார்ந்துக்கிட்டோம். திரும்பி உட்கார்ந்து நாங்க பலஜலம் கழிச்சோம். மட்டுமல்லாமல் வனஸ்தக்ஃபிருல்லாஹ், யார் இப்படி பாத்ரூமை கிபிலா திசையை நோக்கி முன்னோக்கி பின்னோக்கி கட்டுனாங்களோ அவங்களுக்காக என்ன செஞ்சோம்? அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டோம், இஸ்திக்ஃபார் பண்ணணும் என்று அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. அப்ப சஹாபாக்கள் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் சுன்னாவை பின்பற்றுவாங்க, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாங்க. அப்படி நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நமக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்குது. அப்படி பின்பற்றாமல் நம்முடைய மனோ இச்சையை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய விருப்பத்தை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஆசையை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நம்மள்ட்ட என்ன இல்லை? இறையச்சம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸை இமாம் புகாரி 1594வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காபத்துல்லாஹ்வுக்கு போறாங்க, தவாஃப் செய்யறாங்க. அதை தவாஃப் செய்ய ஆரம்பிக்கும் போது ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட வேண்டுமா இல்லையா? அந்த முத்தமிடுறாங்க. அந்த முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், இன்னி அஅலமு அன்னக ஹஜருன். எதை பார்த்து சொல்றாங்க? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து சொல்றாங்க, இன்னி அஅலமு, நான் அறிவேன், அன்னக ஹஜருன், நீ ஒரு கல் என்பதை நான் அறிவேன். நீ ஒரு கல் என்பது மாத்திரமல்ல, லா தலுர்ரு வலா தன்ஃபஉ, உன்னால் மக்களுக்கு எந்த நன்மைகளும் தீமைகளும் செய்ய முடியாது என்பதையும் நான் அறிவேன். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமா? அதுக்கு தீமை செய்ய முடியுமா? நீ ஒரு கல் என்பதையும் நான் அறிவேன். கல்லே ஹஜ்ருல் அஸ்வதே, உன்னால மக்களுக்கு நன்மையும் செய்ய முடியாது, உன்னால மக்களுக்கு தீமையும் செய்ய முடியாது என்பதை நான் அறிவேன். இருந்த போதிலும் நான் உன்னை என்ன செய்கிறேன்? முத்தமிடுறேன். ஏன் முத்தமிடுகிறேன் என்று சொன்னால், வலவுலா அன்னி ரஐத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக மா கப்பல்துக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை முத்தமிட நான் பார்க்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்ய மாட்டேன்? உன்னைய முத்தமிட மாட்டேன். நீ ஒரு கல்லு தான், நன்மை தீமையெல்லாம் செய்ய முடியாது, நானும் உன்னை முத்தமிடுறேன். என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை முத்தமிட்டார்கள். அப்படி முத்தமிடுகிற போது நான் என்ன செஞ்சேன்? பார்த்தேன். நான் அப்படியே ரசூலுல்லாவை பின்பற்ற ரசூலுல்லாவை கட்டுப்படுறேன் அப்படின்னு முத்தமிட்டு விட்டு உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கல்லை பார்த்து சொன்னாங்க என்று வரலாறு பேசுகிறது. அப்ப சஹாபாக்கள் சமிஅனா வாத்தானா அப்படின்னு இருந்தாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் சான்றா இல்லையா? யாரு சமிஅனா வாத்தானான்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய பயம் இருக்குது, இறையச்சம் இருக்குது. ஒண்ணுமில்ல, இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு சகோதரி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது பீமநகரை சார்ந்த ஒரு சகோதரி, சின்ன வயசு தான், பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு சகோதரி, ஒரு 30 வயசு தான் அவங்களுக்கு இருக்கு. அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சொல்றாங்க, பாய் நீங்க ரமலானுக்கு முன்னால ஒரு பயான் செஞ்சீங்க, அதுல 4 துவாவை நீங்க மனப்பாடம் பண்ண சொன்னீங்க, அதுல 2 துவாவை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். அந்த 4 துவாவை என்னென்ன நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா என்னென்ன சொன்னீங்க? சய்யுதுல் இஸ்திக்ஃபாரை மனப்பாடம் செய்யுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். சின்ன பிள்ளை தாங்க, 30 வயசுங்கிறது பெரிய வயசு இல்லைல்ல, சின்ன வயசு பிள்ளை.
அப்ப 30 வயசுக்குள்ள சொல்றாப்புல சையதுல் இஸ்திக்ஃபார் நீங்க மனப்பாடம் பண்ண சொல்லியே நான் என்ன செஞ்சிட்டேன், மனப்பாடம் பண்ணிட்டேன் பாய். அப்புறம் பிரயாண துவாவை நீங்க முழுசா மனப்பாடம் சொன்னீங்க, செய்ய சொன்னீங்க பாய், நான் என்ன செஞ்சிட்டேன், பண்ணிட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஜனாசா தொழுகருக்கு பத்தியலா அந்த துவா அதை இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணனே, அதை நான் மனப்பாடம் பண்ணிடுறேன். அப்புறம் 40 வயசு ஆயிட்டா மனப்பாடம் பண்ண சொன்னீங்கல்ல, அதுக்கு எனக்கு இன்னும் டைம் இருக்குது, அப்ப என்ன செஞ்சுக்கிறேன், மனப்பாடம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் செய்தி வாய்ஸ் மெசேஜ் எனக்கு போட்டு விட்டாங்க. அப்புறம் சில கேள்வி மார்க்க ரீதியா இந்த அத்தஹியாத்துல கடைசி நிறைய துவாக்கள் ஓரம் பத்தியெல்லாம் இன்னென்ன துவாக்கள்லாம் ஓதலாமா அப்படிலாம் கேட்டாங்க. நான் போட்ட மாஷா அல்லாஹ் இன்னென்ன துவாக்கள் இதை ஓதுங்க அதை ஓதுங்க அதை ஓதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்க 2 துவா மனப்பாடம் பண்ணீங்கல்ல அதுக்கு வாழ்த்துக்கள்மா அப்படின்னு அவங்களுக்கு துவா செஞ்சுவிட்டு அப்புறம் எந்த துவா மனப்பாடம் பண்ணனே, ஜனாசா தொழுகையுடைய துவாவை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறங்க அப்படின்னு போட்டு சும்மா கிண்டலா ஒரு வார்த்தையை போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு 40 வயசு ஆகுறதுக்கு இன்னும் 50 வருஷம் இருக்குது, அதனால லேட்டா மனப்பாடம் பண்ணிக்கிறங்க அப்படின்னு போட்டேன். சரியா? அப்ப நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, நமக்கெல்லாம் வயசு எத்தனை, 60, 70, 67, 80. அல்லாஹ் தாலா கோடி கோடியா சொத்து பத்தை கொடுத்து வச்சுக்கிறான். ஆனா சொத்து பத்து காசு பணம் அதுல மட்டும் ரொம்ப கவனமா கண்ணும் கருத்துமாக துனியா துனியா இந்த துனியா விஷயத்தில் இவ்வளவு கண்ணும் கருத்துமாக நாம் இருக்கிறோமே. நீங்க எவ்வளவு பெரிய கோடி கோடிகளை வச்சிருந்தாலும் நீங்க 1000 வருஷம் வாழ போறீங்களா, இன்னும் 500 வருஷம் வாழ போறீங்களா, ஒண்ணுமே கிடையாது. எப்ப அல்லாஹ் வச்சுக்கிறானோ அப்ப அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துருவோம். அப்ப துனியாவுக்கு மட்டும் இவ்வளவு மெனக்கறோம், இவ்வளவு முயற்சி பண்றோம், இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு நேரம் செலவு செய்யறோம். இந்த துஆவுக்கு நீங்க நேரம் செலவு செஞ்சா முடியுமா, முடியாதா? முடியும். அப்படி உங்களுக்கு முடியவில்லை, நீங்கள் மனப்பாடம் பண்ணவில்லை, ஓதவில்லை, அமல்படுத்தவில்லை என்று சொன்னால் நீங்க ஓப்பனா அல்லாஹ்வுக்கு பயந்து யோசிச்சு பாருங்க. நம்மள்ட்ட அப்படி பண்ணாத உங்கள்ட்ட இறையச்சா குறைவு, மிக குறைவு. ஏன்னா இறையச்சம் உள்ளவர்களை பொறுத்தவரை சமிஅனா வாதஅனா, இறையச்சம் இல்லாதவர்கள் அதுவும் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இறையச்சம் இல்லாதவர்களை பொறுத்தவரை சமிஅனா வஅஸைனா அல்லாஹ் சொல்றான். இறையச்சம் உள்ளவர்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று கட்டுப்படுவார்கள். இறையச்சம் இல்லாதவர்கள் கேட்டோம் கட்டுப்பட மாட்டோம் மாறு செய்வோம் என்று மாறு செய்வார்கள். அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டானே. அப்ப நம்மளுடைய இறையச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறது உரசி பார்க்கிறதுக்கு இந்த செய்திகள் சான்றே. சஹாபாக்களுடைய ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அதே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தக்வாவை பாருங்க, குர்ஆன் ஹதீஸ்க்கு எப்படி கட்டுப்பட்டாங்கிறதுக்கு பாருங்க. இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 4642வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. அவங்க ஹலீஃபாவா இருக்கும்போது அவங்கள சந்திக்கிறதுக்காக ஒயைனா என்று சொல்லக்கூடிய ஒருவர் வருகிறார். வந்தவர் யாரு? ஒயைனா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் யாரை பார்க்க வந்தாரு? ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்க வர்றாங்க. அவங்கள பார்க்க வரும்போது யார்கிட்ட போய் யார் வீட்டில் போய் தங்குறாங்கன்னு சொன்னா மதீனாவுல ஹுர்ர் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹுர்ர் பின் கைஸ்ங்கிற சஹாபி ஒயைனாவுக்கு நெருக்கமான சொந்தக்காரர். அதனால ஒயைனா இவரும் ஒயைனாவும் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஒயைனா என்று சொல்லக்கூடிய சஹாபி அந்த ஹுர்ர் பின் கைஸ் நெருக்கமான சொந்தக்காரங்க இருக்கிறாங்கல்ல அவங்க வீட்டில் போய் தங்குறார். ஹுர்ர் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நெருக்கமான சஹாபி. ஏன்னா இவர் மாஷா அல்லாஹ் மார்க்கத்துடைய பெரிய ஒரு மேதை, குர்ஆன் ஹதீஸை பற்றிய ஞானமிக்கவரே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கெல்லாம் குர்ஆன் சுன்னாவை பற்றிய ஞானம் இருக்குதோ அவங்களோட நெருக்கமா இருப்பாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்ப இந்த ஒய்னா ஹுர்ர் பின் கைஸ் சொல்றாரு, நான் ஹலீஃபா உமர் பின் கத்தாபை சந்திக்க வேண்டும். எனக்கு அவர் பெருசா பழக்கம் இல்லை, உங்களுக்கு நெருக்கம், எனக்கு பழக்கம் பெருசா இல்லை, உங்களுக்கு என்ன நெருக்கம், உங்க நெருக்கத்தை பயன்படுத்தி அவர்கிட்ட ஒரு நேரம் வாங்கி கொடுங்க அப்படின்னு யாரு கேட்டுக்கிட்டது? ஒயைனா கோரிக்கை வச்சாரு. யார்கிட்ட வச்சாரு? ஹுர்ர் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுர்ர் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாட போய் இந்த மாதிரி ஒயைனா உங்களை சந்திக்கணுமா, வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டார். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுப்பா உள்ள வர சொல்லுப்பா அப்படின்ட்டாங்க. ஒயைனா ஹலீஃபாவை பார்க்க போறார். பெரிய ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்க போறார். அவங்கள போய் பார்க்க போகும்போது
இவர் முஸ்லிம் அவர் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் முஸ்லிமை சந்திக்கும் பொழுது பேசுறதுக்கு முன்னால என்ன சொல்லணும்? சலாம் சொல்லணுமா இல்லையா? சலாம் சொல்லல. ஒயைனா ஹலீஃபாவை பார்க்க போறாங்க, ஹலீஃபாட பேச போறாங்க, கோரிக்கை வைக்க போறாங்க, என்ன சொல்லல? சலாம் சொல்லவில்லை. சலாம் சொல்லாமல் பேச்சை துவக்குகிறார். அந்த பேச்சில் பொதுவா ஹலீஃபாக்களை பேர் சொல்லி கூப்பிடாம எப்படி கூப்பிடுவாங்க? அமீருல் முமினீன், மூமின்களுடைய தலைவரே, யா அமீரல் முமினீன், யா அமீரல் முமினீன் என்றுதான் அழைப்பார்கள். ஆனால் இந்த உயைனா யா அமீரல் முமினீன் என்று கண்ணியமாக அழைக்காமல் எபுனல் ஹத்தாப், ஹத்தாபின் மகனே, ஹத்தாபின் மகனே அப்படின்னு கூப்பிடுறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னமோ ஒரு உள்நோக்கத்தில் உள்ள வந்துக்கிறாரு என்பதை புரிந்து கொண்டார்கள். ஹத்தாபின் மகனேன்னு கூப்பிட்டு சொல்றாரு, உங்களுடைய ஆட்சியில நீதம் இல்லை, நேர்மை இல்லை, பாரபட்சம் நடக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சார். கேட்கறாங்க, நான் எதுலப்பா நியாயமா இல்ல அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல நீங்க சரியில்லை, உங்கள்கிட்ட நீதம் இல்ல, உங்கள்கிட்ட நேர்மை இல்ல அப்படி என்ன பண்ணாரு? குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்ப ஒண்ணு சலாம் சொல்லல, ரெண்டாவது எபுல் ஹத்தாப்னு கூப்பிட்டாரு, மூணாவது என்ன பண்ணாரு? நீங்க சரியில்லை, நீதம் இல்லை, எந்த ஆதாரம் இல்லாம நீங்க நேர்மையான ஆள் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன வந்துருச்சு? கோவம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே கையை தூக்குறாங்க. ஓங்கி ஒரு அரைஞ்சிருவோம். அவர் மட்டும் ஹலீஃபா மட்டும் அவர் அரைஞ்சார்னு வைங்கல, அதோடு அவர் மௌத்து தான். இந்த மூசா நபி அடிச்சு போனிச்சு பத்தியலா, அது மாதிரி ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய வீரமிக்க சஹாபி. அப்படி பண்ண உடனே கோவம் வந்துருச்சு, அரையிறதுக்கு கையை தூக்கிட்டாங்க. அரையிறதுக்கு கையை தூக்கின உடனே ஹலீஃபாவுக்கு நெருக்கமா இருந்த சஹாபி பத்தியலா, எந்த சஹாபி? ஹுர்ர் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஹலீஃபா அரைய கையை தூக்கின உடனே சொல்லுவாங்க, ஹலீஃபா அவர்களே நீங்க குர்ஆன் ஆயத்தை ஓதலையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஹுதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வாரில் அனில் ஜாஹிலீன். இந்த ஆயத்து சூரா ஆல இம்ரான் சூரத்துல் அஅராஃப் 7வது சூராவுல 199வது ஆயத்தாக இந்த ஆயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹுதில் அஃப்வ, நீங்கள் மக்களை மன்னித்து விட்டு விடுங்கள். வஅமுர் பில் உர்ஃபி, நீங்கள் மக்களுக்கு நன்மைகளை ஏவுங்கள். வாரில் அனில் ஜாஹிலீன், இப்படிப்பட்ட ஜாஹில்கள் வந்தால் அந்த ஜாஹில்களை புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லையா? அப்ப மக்கள் என்ன செய்யணும்? ஒன்னு மன்னிக்கணும், ரெண்டாவது என்ன செய்யணும்? நன்மையை ஏவணும், மூணாவது ஜாஹில் உங்கள்கிட்ட வருவான், அந்த ஜாஹில் என்ன செய்யணும்? புறக்கணிச்சிடனே அப்படின்னு அல்லாஹ் சொல்லலையா? அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு மாத்தமா நீங்க கையை தூக்கிட்டீங்கள என்று ஹுர்ர் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இந்த ஆயத்தை ஓதி காட்டுவாங்க. இந்த ஆயத்தை கேட்ட உடனேயுமே ஓங்கன கைய கலீஃபா என்ன செய்வாங்க? அப்படியே கீழே போட்டுருவாங்க. அப்படியே கீழே போட்டு அவருக்கு உபதேசம் பண்ணி என்னென்ன உபதேசம் பண்ணணுமோ அந்த உபதேசத்தை பண்ணி அவரை கண்ணியமா அனுப்பி விட்டாங்க. அப்படி அனுப்பி விட்டவனையுமே இந்த சஹாபி, இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சஹாபி என்று சொன்னால், வகான வக்காஃபன் இந்த கிதாபில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய கிதாபுக்கு முடிந்தவரை கட்டுப்படக்கூடிய சஹாபி. அல்லாஹ்வுடைய கிதாபுனா எது? குர்ஆனே. அப்ப இறையச்சம் உடையவர்கள் ஒரு செய்யுங்கள் என்று சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வாங்க? அந்த வேலையை செய்வாங்க. செய்ய வேண்டாம் என்று சொன்னால் முழுசா என்ன செய்வாங்க? ஒதுக்கிக்கிடுவாங்க. அதே மாதிரி உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இறையச்சம் உடையவர் என்ற காரணத்தால என்ன பண்ணாங்க? அந்த ஆயத்துக்கு அப்படியே கட்டுப்பட்டாங்க என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வரலாறை பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, வெறுமனே நான் தக்குவா உள்ளவன், நான் நோன்பு வைக்கிறேன், தராவிஹ் தொழுகிறேன், அது பண்றேன் இது பண்றேன் அப்படிங்கிறது மட்டும் பத்தாது. இறையச்சம் உள்ளவர்கள் யார் அப்படின்னு அந்த தகுதிகளை அல்லாஹ் பேசுகிறானா இல்லையா? நான் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியா நான் சொல்ல போறேன். நம்ம வாழ்க்கையில உரசி பார்க்கணும். முதல் தகுதியாக நான் சொன்னது ஒரு பாவத்தை செய்துவிட்டால் மனசு என்ன செய்யும்? உறுத்தும், பதறும். ஒரு நன்மையை ஒரு கடமையை செய்ய விட்டு விட்டால் கல்பு அப்படியே பதபதைக்கும். அப்படின்னு கல்பு இருந்துச்சாக்க அந்த கல்புல என்ன இருக்குது? இறையச்சம் இருக்குது. முதல் பண்பு. இரண்டாவது பண்பு, அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலோ ஒன்றை சொல்லிவிட்டால் நன்மையை சொன்னால் முடிந்தவரை செய்வார்கள்,
தீமைகளை விட்டு விலக சொன்னால் முழுசா என்ன பண்ணுவாங்க? விலகிக் கொள்வார்கள். இவர்கள் இறையச்சம் உடையவர்கள் என்று குர்ஆன் சுன்னா பேசுகிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இறையச்சத்தோடு வாழ்ந்தாங்களோ, அபூ அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி தக்வாவோடு வாழ்ந்தாங்களோ, இந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி தக்வாவோடு வாழ்ந்தாங்களோ, அதே தக்வாவை, அதே ஈமானை நம்முடைய கல்புகள் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.